தலைநகரில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் செயல்பட்டு வந்த பிரபல பிங்க் பஸ் எனும் சுற்றுலா பேருந்து கோலாலம்பூர் போக்குவரத்து ஆணையத்தால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தலைநகரை சுற்றி வரும் பிங்க் பஸ் பேருந்து சேவைக்கான உரிமம் கடந்த ஜூன் மாதத்துடன் காலாவதியானதாக கோலாலம்பூர் போக்குவரத்து ஆணையத்தின் இயக்குனர் ஹமீடி அடாம் தெரிவித்தார். வழக்கமான சோதனை நடவடிக்கையின் போது இது கண்டறியப்பட்டதாகவும், மேலும் சம்பந்தப்பட்ட 3 பேருந்துகளும் புஷ்பாக்கம் வாகன பரிசோதனையை மேற்கொள்ளவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இம்மாதிரியான உள்ளூர் சுற்றுலா பேருந்துகள் 3 மாதங்களுக்கு ஒருமுறை அவர்களின் உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும் என்பதை ஹமீடி அடாம் நினைவூட்டினார். சம்பந்தப்பட்ட பிங்க் பஸ் அதிகமான சுற்றுலா பயணிகளுக்கு குறைந்த விலையில் கோலாலம்பூரை சுற்றி காண்பித்தாலும் முறையான உரிமங்கள் இல்லை என்பதால் சம்பந்தப்பட்ட 3 பேருந்துகளையும் கோலாலம்பூர் போக்குவரத்து ஆணையமான ஜேபிஜே பறிமுதல் செய்திருப்பதாகவும், சம்பந்தப்பட்ட சுற்றுலா நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஹமீடி அடாம் கூறினார். வெளிநாட்டிலிருந்து மலேசியாவில் உயர்கல்வியை தொடரும் வெளிநாட்டு மாணவர்களால் உள்ளூர் மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் நுழைவதற்கு எந்த ஒரு சிக்கலும் இருக்காது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் டதஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதிர் நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்தார். உள்ளூர் மாணவர்கள் யுபியு வழியாக பொது பல்கலைக்கழகத்திற்குள் நுழைவதாகவும், வெளிநாட்டு மாணவர்கள் பல்கலைக்கழகங்களின் விண்ணப்பத்தால் நுழைவதாகவும் அவர் விளக்கமளித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு 4,97,020 உள்ளூர் மாணவர்கள் பொது பல்கலைக்கழகத்தில் நுழைந்திருப்பதாகவும், 13,986 வெளிநாட்டினர் மட்டுமே பல்கலைக்கழகத்தில் நுழைந்திருப்பதாகவும் டதஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்தார். மேலும் அரசு பொது பல்கலைக்கழகத்தில் உள்ளூர் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை உள்ளூர் மாணவர்கள் வெளிநாட்டில் கல்வியை தொடர விரும்பும் போது சம்பந்தப்பட்ட நாடு அவர்கள் நாட்டு மாணவர்களுக்கு நமது பல்கலைக்கழகத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதா என்பதையும் கருத்தில் எடுத்துக் கொள்வார்கள் என்று டதஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதிர் நினைவூட்டினார். சட்டவிரோதமாக மலேசியாவில் தங்கி இருந்ததாகவும், எந்தவோர் ஆவணங்களும் இல்லாமல் வேலை செய்து வந்ததாகவும் 94 வெளிநாட்டினரை தேசிய குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. நேற்று நண்பகல் 1:40 மணிக்கு ஸ்லாங்கூர் காஜாங்கில் உள்ள தொழிற்சாலைகளில் குடிநுழைவுத்துறை திடீர் சோதனை மேற்கொண்டதில் 94 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தேசிய குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் டத்தோ ஜக்காரியா ஷாபன் தெரிவித்தார். மொத்தம் 123 பேரிடம் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், மியான்மர், இந்தோனேசியா, வங்காளதேசத்தைச் சேர்ந்த 94 வெளிநாட்டினர் முறையான ஆவணங்கள் இல்லாமல் தங்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் டத்தோ ஜக்காரியா ஷாபன் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் 23 முதல் 46 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும், சட்டவிரோதமாக மலேசியாவில் தங்கி இருந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். 94 வெளிநாட்டினரும் மேலதிக விசாரணைக்காக குடிநுழைவுத்துறையின் பாதுகாப்பு ஆணையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக டத்தோ ஜக்காரியா ஷாபான் கூறினார். நாடாளுமன்றத்துக்குள் அத்துமீறி நுழைய முற்பட்டதாக PSM கட்சியின் துணைத் தலைவர் அருட்செல்வன் கைது செய்யப்பட்டதை அடுத்து நள்ளிரவு அவர் விடுதலை செய்யப்பட்டார். நேற்று மாலை 6 மணிக்கு காவல் நிலையத்தில் அருட்செல்வன் மீது காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டதை அடுத்து அவரை கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில், PSM கட்சியினர் காவல் நிலையத்தின் வாசலை முற்றுகையிட்டு அமைதி மறியலில் மெழுகுவர்த்தியுடன் கூடினர். PSM அருட்செல்வன் மீதான கைதிற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்று PSM கட்சியினர் தெரிவித்தனர். இந்நிலையில் அவர் நள்ளிரவு 1 மணி அளவில் விடுதலை செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்கள் வீடமைப்பு பிரச்சனைகள் குறித்து சுமார் 100 தோட்ட தொழிலாளர்களுடன் நாடாளுமன்ற வாசலில் PSM கட்சியின் அமைதி மறியலில் ஈடுபட்ட போது தோட்ட தொழிலாளர்களுக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் அருட்செல்வன் கீழே விழுந்தார். இது சர்ச்சையாகிய நிலையில் PSM கட்சியின் துணைத் தலைவர் அருட்செல்வனுக்கு எதிராக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமரானதும் கடந்த காலங்களில் எதற்காக போராடினார் என்பதையே மறந்துவிட்டார் என்று முன்னாள் பிரதமரும் தரிகாத்தான் தலைவருமான தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். பக்காத்தான் ஹராப்பான் எதிர்க்கட்சியாக இருந்தபோது தேச துரோக சட்டத்தை கடுமையாக அன்வார் எதிர்த்தார். இப்போது பிரதமரானதும் அதே தேச துரோக சட்டத்தின் கீழ் தரிகாத்தான் தலைவர்களை கைது செய்கிறார் என்று தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் குற்றம் சாட்டினார். 2018இல் அம்னோ எதிர்க்கட்சியாக இருந்த போதும்
தேச துரோக சட்டத்தை எதிர்த்தனர். ஆனால் இப்போது அவர்களே அதை செயல்படுத்துகிறார்கள் என்று தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் சுட்டிக்காட்டினார். பெர்சாத்து இளைஞர் பிரிவு தலைவர் ஹில்மான் இடம் சட்ட திருத்தம் குறித்து பேசியதால் கைது செய்யப்பட்டிருப்பதை தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் கண்டனம் செய்தார். பக்காத்தான் ஹராப்பான் தேர்தல் வாக்குறுதியாக தேச துரோக சட்டத்தை ஒழிப்போம் என முழக்கமிட்டனர். அன்வார் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்டது. பல சட்டங்களை திருத்தம் செய்த அன்வார் தேர்தல் வாக்குறுதியையும் மறந்து விட்டார். அன்வாருக்கு ஞாபக மறதி என நாம் நம்புவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இது அன்வாரின் பாசாங்குத்தனம் என்றும் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் கடுமையாக சாடினார். அம்னோவில் இருந்து வெளியேறிய டத்தோஸ்ரீ தெங்கு ஜப்ருல் அப்துல் அசீஸ் PKRல் இணைக்கப்பட்டிருப்பதால் அதிருப்தியை வெளிப்படுத்திய அம்னோவினரின் மனநிலையை தாம் மதிப்பதாக பிரதமரும் PKR கட்சியின் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தெங்கு ஜப்ருல் மீதான அம்னோவின் அதிருப்தி நியாயமானது என்று அன்வார் குறிப்பிட்டுள்ளார். அம்னோவின் தலைமை தெங்கு ஜப்ருலின் நியமனம் குறித்து அதிருப்தி கடிதத்தை அனுப்பியிருப்பதாகவும் அக்கடிதம் இப்போது வரைக்கும் தம்மிடம்தான் உள்ளது என்றும் அவர் கூறினார். PKR பொதுச் செயலாளருடனும் PKR தலைமை உடனுமான சந்திப்பில் கடிதம் குறித்து கலந்து ஆலோசிப்பதாகவும் அன்வார் உறுதி அளித்தார். இது பக்காத்தான் மற்றும் பரிசான் ஆகிய இரு கட்சிகளுக்கு இடையிலானது என்றும் அரசாங்கத்துடன் தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றும் அன்வார் நினைவூட்டினார். PKRின் சட்டத்தின்படி மலேசியர்கள் உறுப்பினராகலாம் என்பதால் தெங்கு ஜப்ருலின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. PKR உறுப்பினர்கள் தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் கட்சி தலைவரான தாம் மட்டும் முடிவெடுக்க முடியாது. அதற்கென ஒழுங்கு நடவடிக்கை குழு, தலைமை பொதுக்குழு உள்ளது. அவர்கள் உடனான விவாதத்திற்கு பின்னர் தெங்கு ஜப்ருல் குறித்து அம்னோவுக்கு விளக்கம் அளிக்கப்படும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.